வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50ல பெருசா பாதிப்பு இல்ல. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்த நிஃப்டி 50 எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மற்ற பக்கமும் பெரிய அளவுக்கான இம்பாக்ட் இல்ல. ஆனா பேங்க் நிஃப்டி கொடிகட்டி பறந்துட்டு இருந்ததுங்க பேங்க் நிஃப்டி. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போதே 500 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஏற்றத்த குடுத்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி 700 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தலாம் குடுத்துட்டு இருந்தது. ஆனா எண்ட் ஆஃப் தி டே பாருங்க வெறும் 3 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஏறுன ஏற்றமெல்லாம் காத்தோட காத்தா பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட்ட பார்க்கும்போது தெரியும். காலையில இருந்து என்ன ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து கீழ சரிவு அடைஞ்சிருக்குன்ட்டு பார்த்தா, ஸோ ஊட்டி மலையாட்டம் வந்து இருக்கு. இதோட சார்ட்ட பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நடந்திருக்கு. ஸோ பெருசா இன்னைக்கு பேங்க் நிஃப்டில வேலைத்தனத்த பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு கண்கூடா வந்து தெரியுது. ஸோ ஓவராலா இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல பெரிய இம்பாக்ட் இல்ல. காலையில நல்லா பெர்ஃபார்மன்ஸ குடுத்த போர்ட்ஃபோலியோ, அதுக்கப்புறம் சரிவடைஞ்சிருந்தாலும் கூட டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல ஏற்படுத்தியிருக்கு. அதுவரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஸோ அடுத்தது இந்த வீடியோல சில பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுபோக சில அப்டேட்டும் இருக்கும். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேதாந்தாவோட ரிசல்ட் தான். வேதாந்தாவோட ப்ராஃபிட் பாருங்க இயர் ஆன் இயர்ல 89% வரைக்கும் அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. 9,352 கோடி ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு அதிகப்படியான ஒரு லாபத்த வேதாந்தா வந்து போஸ்ட் பண்ணாங்க. இந்த காலாண்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வெள்ளிக்கான டிமாண்ட் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்தாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்லயும் சரி, போன குவார்ட்டர்லயும் சரி சூப்பர் டூப்பரா வந்து உயர்த்தி கொண்டு போய் உச்சாணி கொம்புல வச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, ரீசென்ட்டா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூ. 11 கிட்ட டிவிடெண்ட் தரதா சொன்னாங்க. ஓவராலா ஒரு 35, ரூ. 36 வரைக்கும் இந்த FY 26ல மட்டும் டிவிடெண்ட்டா இந்த வேதாந்தா நிறுவனம் பே பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட்ட எடுத்து அவங்க பாக்கெட்குள்ள போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருந்தாலும், அது மற்ற கம்பெனிஸ்லயும் நடக்குது. மற்ற கம்பெனிஸான ஐடிசி இன்னும் பல டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் இருக்கு. அங்கேயும் அதுதான் நடக்குது. டிவிடெண்ட் பே பண்றது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. இப்ப இந்த வேதாந்தா பொறுத்தவரைக்கி மேபி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேதாந்தால ஒன்ஸ் நானும் வந்து முதலீடு பண்ணியிருந்தேன். ஆனா, சில ஒரு இரைச்சல் காரணமா, ஒரு நாய்ஸ் காரணமா எனக்கே பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு முடிவு மேல ஒரு டவுட் ஏற்பட்டது. அந்த சந்தேகத்தின் காரணமாக இந்த வேதாந்தாலருந்து நான் எக்ஸிட் ஆனேன். நான் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதோட ரியல் ராலியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் ரூ. 220 ரூ. 230 கிட்ட பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து வாங்கியிருந்தேன். எப்போ 23 அந்த டைம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் 23 அந்த டைம் தான். அங்கருந்து சரிவடைஞ்சது. ரூ. 200 வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்து, அங்கருந்து இப்ப பாருங்க ரூ. 773 கிட்ட இருக்கு. ஹைலி ஒரு நல்ல ஒரு உச்சத்த பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்தா நிறுவனம் தொட்டிருக்கிறது வீக்லி சார்ட்ல நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. இது மட்டும் ஒரு விஷயம் இல்ல. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, வேதாந்தா டிவிடெண்ட் மூலியமா இன்வெஸ்டர்ஸ்க்கு வாரி வழங்கியிருக்கு. நான் விக்கும்போது கூட பல டைம் டிஸ்கஸ் பண்ணேன். அந்த டைம்ல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல இந்த வேதாந்தாவ வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க. போட்ட காசுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு டபுள்க்கு மேல பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் மூலியமா மட்டுமே அவங்க போட்ட பணத்த வந்து எடுத்திருப்பாங்க. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்து இருக்கு. இந்த வேதாந்தா நிறுவனத்தை இழுத்து மூடுனாலும் கூட, அந்த நண்பர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வந்து ஏற்பட்டிருக்காது. இவ்வளோ நாள் ஹோல்டு பண்றதுக்கான ஒரு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நண்பர்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த பாடத்த வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் பார்த்தீங்கன்னா, இதில தவறு பண்ணேன். அந்த தவற இந்த இடத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இத்தனைக்கும் இதில எனக்கு கன்விக்ஷன் இருந்தது. நான் டெலகிராம்ல கூட அந்த டைம்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க டெலகிராம்ல முன்ன இருக்கக்கூடிய சார்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அந்த டைம்ல வந்து மெசேஜ்லாம் போட்டிருப்பேன். இதோட டெட் அளவுகள வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு கடன் இருக்கு அப்படின்ட்டுலாம். இதெல்லாம் தாண்டி வேதாந்தா நிறுவனம் இப்போ ஒரு சாதனைய பண்ணியிருக்கு. அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அத நம்ம ஒத்துக்கணும். இதிலிருந்து ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு. என்ன எங்க ஒரு சத்தம் கேட்டாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, மற்ற பக்கம் பலரும் சொன்னாலும் சரி, நம்மளுடைய முடிவுல தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் வேதாந்தா நமக்கு கத்துக் குடுத்திருக்கு. மார்க்கெட் நமக்கு கத்துக் குடுத்திருக்கு. இந்த பாடத்த கண்டிப்பா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதுன்னா, இந்த மாரியான வெளிய கேட்கக்கூடிய நாய்ஸ்னால நம்மளுடைய கான்ஃபிடென்ட்ட வந்து விட்டுறக்கூடாது. நான் டெஃபினட்டா இனிமேலெல்லாம் அத விடமாட்டேன். ஏதோ ஒரு வகையில உங்களோட ஆழ் மனசுல ஒரு பாதிப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான
நாய்ஸ் வந்து ஏற்படுத்தும். உங்களையும் அறியாம ஸோ பல விஷயங்கள சிந்திக்க வச்சு, அது ஒரு தவறான முடிவ வந்து எடுக்க, அது வந்து உந்துதலா வந்து இருக்கும். பட் அதிலருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கான ஒரு பாடத்த இது கத்துக் குடுத்துருக்கு. ஸோ இன்னும் நம்ம உழைப்ப அதிகமா போடுவோம். ஸோ உழைப்பு எந்த அளவுக்கு அதிகமா நம்ம போடுறோமோ, அந்த அளவுக்கு மார்க்கெட்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். அடுத்தது அதானி பவரோட ரிசல்ட் வந்திருக்கு. 64% அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ இது ஒரு காலத்தில அடிமட்டத்தில இருந்த ஒரு பங்கு தான். இந்த அளவுக்கு ஏறும் அப்படின்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஸோ இந்த அதானி இஷ்யூ வரும்போதெல்லாம் ரூ. 100 கிட்ட இருந்தது நான் நெனைக்கிறேன். அங்கருந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து போனஸோ, ஸ்ப்ளிட்டோலாம் வந்து ஆச்சு. 4200 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது அதர் இன்கம் அண்டு டாக்ஸ்ல சில அட்ஜஸ்ட்மென்ட் இந்த மாரியான விஷயங்கள் பண்ணி தான் 4000 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, என்டிபிசி கிட்டத்தட்ட 45,000 கோடி வருமானம் பண்றாங்க. இவங்க ஒரு 14,000 15,000 கோடி கிட்ட ரெவென்யூ பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடிய என்டிபிசியோட லாபமே ஒரு 5,000லேருந்து ஒரு 6,000 கோடிக்குள்ள தான் வந்து இருக்கும். பட் இவங்க 4,200 கோடி டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கேட்கிறவனுக்கு கேனையனா? ஸோ பல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் அக்கவுண்டிங்ல. ஸோ இந்த மாரியான பங்குல நம்ம முதலீடு பண்ணணும்னா, இன்னும் பல விஷயங்கள வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்காம நம்ம பாட்டுக்கு கண்மூடித்தனமா முதலீடு பண்ணணும்னா, அந்த முதலீட்டோட ஒரு முதலீட்டின் மேல நமக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாம வந்து போகும். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு நேரம் வந்ததுன்னா, மேபி ஒரு பங்கு கீழ இறங்குதுன்னா, அந்த இறக்கத்த நம்மளால தாங்க முடியாது. ஸோ அப்ப நம்ம லாஸ் புக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு ராலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஸோ புரிதல் இல்லாம முதலீடு பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல. அடுத்தது ஸோ ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஃபெடரல் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் இந்த காலாண்டு அதிகமாவே ஒதுக்கியிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் கன்சர்ன வந்து காரணம் காட்டி ப்ரொவிஷன் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ப்ரொவிஷன் ஸ்பெண்ட் பண்ணியும் கூட இந்த காலாண்டுல ஃபெடரல் பேங்க் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,300 கோடி கிட்ட லாபத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,400 கோடி கிட்ட லாபத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஆர், நெட் என்பிஆர் 2மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. 0.20% பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ இருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது ஒரு 1.7 கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட அசெட் குவாலிட்டியில ஏற்பட்டிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டும் வந்து நல்லா அள்ளி பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு. பட் இருந்தாலும் கூட இன்னைக்கு ரிசல்ட் இது மார்க்கெட் ஹவர்ஸ்லயே வந்தது. அப்படி இருந்தும் கூட ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு 2% இறங்கியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வங்கிகள் அண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத வங்கிகள், ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் ஏற்றத்த கொடுக்குது. நல்லா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ கொடுக்குறாங்க. எந்த ப்ராப்ளமும் பெருசா இல்ல. இருந்தும் கூட இந்த ஃபெடரல் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டுல டிக்ளைன் ஆயிருக்கிறது நம்மளால, அதாவது பிரைஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இது வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. ஸோ திரும்ப நமக்கு இந்த ஃபெடரல் பேங்க் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு அட்ராக்டிவான மதிப்பீடுல கிடைச்சதுன்னா, இத வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூவேஷன் பெட்டரா இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா இந்த வேல்யூவேஷன்ல நமக்கு லார்ஜ் கேப் பங்குகள் கிடைக்குது. ஸோ அதன் பின்னாடி போவது தான் நமக்கு இப்போ சிறந்த முடிவா இருக்கும். ஸோ HDFC பேங்க் வெறும் 2 டைம்ஸ் புக் வேல்யூல நமக்கு கிடைக்கும்போது, ஸோ ஃபெடரல் பேங்க பார்க்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அதனால HDFC பேங்க் பக்கம் இருப்பது சிறந்த ஒரு முடிவா நான் வந்து ஃபீல் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதுபோக ராஜீவ் பஜாஜ் பார்த்தீங்கன்னா, போர்ட்லேருந்து வெளிய போறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரூ. 6 டிவிடெண்ட் தரதாவும் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது ரொம்ப லோவஸ்ட் டிவிடெண்ட்டா இந்த காலாண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு ஓவர் வேல்யூடான NBFC. ஸோ அந்த அளவுக்கு ரிட்டர்னே இல்லைங்க. இந்த பங்கு என்கிட்ட இருக்கு. வெறும் ஒரு 54% என்னமோ தான் வந்து ரிட்டர்ன் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. எப்போ வாங்குனது தெரியுமா? கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சாச்சு. 2023 மார்ச் அந்த டைம்ல தான் இந்த பங்க நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ வாங்கி இதுவும் வாங்குனேன். இந்த பஜாஜ் ஃபின்சர்வும் வந்து வாங்குனேன். ஸோ 2மே பார்க்கும்போது ரிட்டர்ன் சுமாரான ஒரு ரிட்டர்ன தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனா, ஸோ போர்ட்ஃபோலியோல என்னைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்து பங்கு கீழ இறங்குது. அதாவது போர்ட்ஃபோலியோவ கீழ இறங்குது. மார்க்கெட் கீழ இறங்கும்போது, இந்த மாரியான பங்குகள் பார்த்தீங்கன்னா, நங்கூரமாட்டம் இருந்து போர்ட்ஃபோலியோவ காப்பாத்துது. அது வகையில நம்ம பாசிட்டிவா சொல்லலாம். ஆனா, ரிட்டர்ன் இந்த இடத்துல என்னால பெருசா வந்து ஜெனரேட் பண்ண முடியல. ஆனா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு லார்ஜ் கேப் பக்கம் நம்ம போனோம்னா, அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த டைம் பீரியட்ல ஒரு சேஃப்டிய நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாரியான லார்ஜ் கேப் பக்கம். அதே மாரி நமக்கு ஸோ மற்ற பங்குகள் இன் சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஏபி கேப்பிட்டல் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். டபுள் த ரிட்டர்ன் குடுத்தது. ப்ராஃபிட் புக் பண்ணி ரீசென்ட்டா தான் வந்து வெளிய வந்தேன். அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். இன்னொரு பக்கம் ஸோ M&M அதுவும் ஒரு NBFC கம்பெனி. அதுவும் கூட ஒரு பெட்டரான ரிட்டர்ன குடுத்துருக்கு. ஸோ அ நம்ம
ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது அதர் சைட் போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம போர்ட்ஃபோலியோவை வலிமைப்படுத்தணும். ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் வந்து நண்பர்கள் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ போக போக புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது, ஸோ ஒரு சிகரெட் நிறுவனம், அதாவது இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் அண்ட் இந்த ஐடிசி 2 நிறுவனங்களுமே இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஐடிசி ஏற்றத்தை பார்த்தோம். மற்ற எஃப்எம்சிஜி பங்குகளும் ஒரு ஏற்றத்தை கொடுத்திருந்தது. பட் ஐடிசியோட ஏற்றம் எதனால் நடந்திருக்குன்னா, ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிகரெட் ப்ரைஸை வந்து திரும்ப உயர்த்துறாங்க. இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டு ஃப்ளேக் ப்ரீமியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கோல்டு ஃபில்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோல்டு ஃபில்டர் அரௌண்ட் இப்போ ஒரு ₹120 ரீட்டைல் ப்ரைஸில் இருக்குது. ஒரு பேக்கெட் பார்க்கும்போது 10 சிகரெட் இருக்கக்கூடிய பேக்கெட். ஆனால் இது ₹115 ஐடிசியோட ப்ரைஸ் படி. ஸோ அதை இப்போ ₹135 மாற்றுறாங்க. ஸோ விரைவில் கோல்டு ஃபில்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உயரும். 140 இல்லை 145 வந்து ரீட்டைல் ப்ரைஸில் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தை காட்டி ஐடிசி இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஐடிசியோட ரியல் ஏற்றத்துக்கான ரீசன் இந்த சிகரெட் ப்ரைஸோட ஹைக்காக தான் வந்திருக்கு. அடுத்தது, ஸோ பார்லேஜி விரைவில் பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலிமா மார்க்கெட்டுக்குள்ளே இறங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரிட்டானியா கூட போட்டி போடக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் இல்லாமல் தான் இருக்குது. ஐடிசி இருக்குது, பட் அது ஒரு கன்க்ளோமரேட். பல பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ பிஸ்னஸ், அதாவது பிஸ்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ பிரிட்டானியா கூட போட்டி போடக்கூடிய இடத்துலலாம் வந்து இல்லை. ஆனால் பார்லேஜி பார்த்தீங்கன்னா டைரக்ட் காம்படிட்டராக இருக்காங்க பிரிட்டானியா கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இவங்க இப்போது பப்ளிக் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ விரைவில் இதோட ஐபிஓ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $1 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டும் இந்த ஐபிஓ பற்றியான ஒரு கணிப்பு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி விரைவில் நான் ஒரு ஆர்டிக்கல் போடுறேன். ஸோ ஐபிஓ பற்றி இருக்காது அந்த ஆர்டிக்கல். ஆனால் அதில் நம்ம பார்லேஜி அதுக்கப்புறம் பிரிட்டானியா, ஸோ 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். விரைவில் அப்டேட் பண்ணுறேன். அது போக லோத்தாவோட செகண்ட் அப்டேட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ லோத்தா பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன்னா இன்னும் வந்து நான் பண்ணலை. ஸோ அது இடையில பார்த்தீங்கன்னா பல ஆர்டிக்கல் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லோத்தா பற்றி விரைவில் அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2வது அப்டேட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. அதனால் நம்ம அவசரமெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஸோ கரெக்டான ஒரு நேரத்தில் வரும். ஸோ நான் அவசரப்பட்டு ஸோ முக்கியமான சில இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட பதிவு பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ சில இடத்துல நின்று பொறுமையாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அது போக இன்னும் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை டெலிகிராம் மூலிமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக நம்ம இன்டெலை பற்றி 2 அப்டேட் வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்டெல் மோஸ்ட்டாக நம்ம நண்பர்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ பல நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 10% வரைக்கான ஒரு ஏற்றம் இன்டெல்லில் நடந்திருக்கு. ரீசன் ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த ரீசனை தான் வந்து தொடர்ந்து செய்திகளாக கொடுத்து இன்டெல்லை வந்து மேலே ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்பிக்கை வச்சதுக்கு, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷன் நமக்கு இந்த இன்டெல் மேலே இருந்தது. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் இவங்களுடைய ரோட் மேப் இதை பற்றியெல்லாம் நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டல் ஆப்ஷன் குளோபலாலையும் சரி, ரிட்டல் ஆப்ஷன் சேனல்லையும் சரி. இங்கே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது பலருக்கும் பிடிக்கல அந்த டைமில். ஸோ நீ இந்தியன் மார்க்கெட்டில் என்ன கிழிச்சிட்ட, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு போகிற, இங்கே யூஎஸ் மார்க்கெட் பற்றியான புரிதல் யாருக்குமே இல்லை அப்படின்ட்டு ஸோ கமெண்ட்ஸில் பல ஒரு கேள்விகள் வந்தனால தான் நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரீட்டைல் ஆப்ஷன் குளோபல் ஸ்டார்ட் பண்ணியும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து நம்ம பல பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பங்கு ஒரு நல்ல ப்ரெஷரில் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஆனால் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் திரும்பி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் இந்த இன்டெல்ல அப்படின்ட்டு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் வந்து தெரியும். ஸோ நானே வந்து அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், என்னடா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்ட்டு ஒரு வருஷம் 2 வருஷமாக ஸோ ஒரு கன்விக்ஷன் எப்படி ஏற்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்கும்போது எனக்கே வந்து பிரமிப்பாக இருக்கும். ஸோ அது இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ விரைவில் $100 அதையும் தாண்டி போகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். $20 இருந்தது, 18 $17 கூட இருந்தது. இப்போ $93 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரை மட்டும் நான் ரன் பண்ணுறேன், எக்ஸிட் பண்ணலாமான்னு கூட கேள்விகள் வந்திருந்தது. பட் இதுக்கப்புறம் தான் இன்டெல்லில் பல நிகழ்வுகள் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்த வருடம் இன்டெலுக்கு ஒரு பெரிய வருடமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகபட்சமாக இருக்குது. அதனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்டெலை ஹோல்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த இன்டெலை
பிளான் பண்ணத விட அதிக குவான்டிட்டி வாங்கி, ஸோ ஒரு கட்டத்தில எக்ஸிட்டும் பண்ணேன். ஸோ எவ்வளோ அதிக குவான்டிட்டி வாங்குனனோ, அந்த குவான்டிட்டிய நான் வித்தேன். நான் எந்த பிரைஸ்ல தெரியுமா வித்தேன்? $25ல வித்தேன். இப்போ $93 இருக்கு. ஆனா, ஸோ என் பிளான் படி போகணும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ண அந்த குவான்டிட்டிய வந்து தாண்டக்கூடாது. ஏன்னா ஒரு பயம் தான். ஸோ போட்டு அதிகமா போட்டு போயிருச்சுன்னா, நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதில ஒரு லாபமும் கிடைச்சது. பட் ஹோல்டு பண்றது எவ்வளவோ மடங்கு லாபம் கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்டெல் பார்த்தீங்கன்னா, ஒரு 380% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கு. ஃபர்தரா ஏறும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வரக்கூடிய அப்டேட்ட கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நான் ரீசென்ட்டா கூட இந்த இன்டெல் பற்றி 2 ஆர்டிக்கிள் வந்து போட்டேன். ஸோ இந்த ஹைபர் த்ரெட்டிங் பற்றியான ஒரு பதிவு அதில இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா போய் படிக்கணும். ஏன்னா, அடுத்து வரக்கூடிய மாற்றமே பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபர் த்ரெட்டிங்க பேஸ் பண்ணி தான் இன்டெல்ல பெரிய ஒரு மாற்றமே வந்து ஏற்பட போகுது. ஸோ எதுல இன்டெல் கோட்ட விட்டாங்க, இப்போ எத ஸ்ட்ராங் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு பக்கம் ஃபவுண்ட்ரி அதில ஒரு நம்பிக்கை எடுத்தோம். ஸோ ஃபவுண்ட்ரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. சிபியு பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஹைபர் த்ரெட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதது தான் இன்டெல் மேல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுத்துச்சு. ஆனா, திரும்ப பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நுழையிறாங்க. ஸோ அத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எளிய தமிழில் தான் அத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெப்சைட்ல இருக்கு. இது ஒண்ணும் ப்ரமோஷன் இல்ல. இதன் மூலியமா நீங்க பார்ப்பது மூலியமா ஸோ ஒண்ணும் பெருசா நான் அதில ஆட் கூட வந்து போடல. ஸோ உங்களுக்கு அது ஒரு நாலேட்ஜ ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெப்சைட்டே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம நண்பர்கள் படிச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூகுளே வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தொடர்ந்து ரெக்கமெண்டேஷன குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து கூகுள் சர்ச் மூலியமா எனக்கு வெப்சைட்டுக்கு வியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வியூஸ் மேட்டர் இல்ல. ஸோ அந்த வியூஸ் மூலியமா எந்த ஒரு பயனும் இல்ல. ஏன்னா நான் ஆடே போடலையே. அதனால எனக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ நண்பர்களுக்கு புரிதல் ஏற்படணும், படிப்பினை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம அதில பதிவுகள போடுறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவுக்கான புரிதல் ஏற்படும். அடுத்தது சோனி பத்தி ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நான் அவருக்கு ரிப்ளை 2 டைம் வந்து பண்ணிட்டேன். ஸோ 2 டைம் ரிப்ளை பண்ணியுமே திரும்ப பார்த்தீங்கன்னா, அதே கேள்வி. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி திரும்ப கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் நான் எதுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன் எனக்கே தெரியல. ஸோ பல வேலைகள் எல்லாம் இருக்கு. ஸோ முன்ன மாரியெல்லாம் இல்ல. ஆஃபீஸ் ஒர்க் ஒரு பக்கம் தலைக்கு மேல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம புது இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கோம். பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி தான் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்றோம். ஸோ அப்படி ரிப்ளை பண்றத பார்க்க கூட இல்ல. அவங்க பாட்டுக்கு கமெண்ட்ட போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சோனி பற்றி முன்னாடியே உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ போய் அத செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு. இல்லன்னா இந்த மாரி கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு ஒரு இது கூட எனக்கு வராது. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க போட்ட கமெண்ட்ட போட்டாச்சு அப்படின்னு மறந்துட்டு போகாம, நான் ரிப்ளை பண்றேன். என்னோட டைம எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பதில் அனுப்புறேன். எத்தன பேர் உங்களுக்கு பதில் அனுப்புறாங்க உங்களுடைய கேள்விகளுக்கு? ஸோ நம்ம தொடர்ந்து பதில் அளிக்கிறோம். ஒண்ணு கமெண்ட்ல பதில் அளிக்கிறோம். இல்ல வீடியோ மூலியமா உங்களுடைய கொஸ்டின வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். அப்படியெல்லாம் நம்ம பண்ணியும் கூட, ஸோ அதுக்கான ஒரு பலன் இல்ல அப்படிங்கும்போது, இவ்வளோ மெனக்கெடணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே வந்து எழுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸா நீங்க போட்ட கமெண்ட்ல. நாளைக்கும் வரும். இந்த வீடியோக்கு கீழயும் அதே கமெண்ட் வரும். ஸோ அந்த மாரி வந்ததுன்னா, என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்து போவேன். ஓகே. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா, மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் அந்த லைக் பண்றது. அப்பதான் நம்ம வீடியோஸ் இன்னும் வந்து பூஸ்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம முதல்ல கேட்கவே மாட்டோம். ஸோ இப்ப கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம நண்பர்கள் இந்த பதிவ பார்த்தீங்கன்னா, லைக்க மட்டும் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இது எனக்கு பெரிய உதவியா இருக்கும். புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுனா, நீங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!